பாருங்க எப்படி ரொம்ப மோசமாக இருக்குங்க. இது இங்கே மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதுக்கு தாங்க பயமாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள் இப்படி இருக்குதா, இதில் போகிறதுக்கு தான் பயமாக இருக்குது. உடஞ்சி விழுந்துருச்சுன்னா இதில் வந்து தான் எடுப்பாரான் வீடியோ. கலிகாட் நிஷிந்தாபூர் வீடு இருக்காமா அந்த சைடு? அப்படியா? நீங்கள் தமிழ் பேசுவீங்களா? வண்டிலாம் உள்ளே எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? இங்கே தான் இதுதான் மெயின் ரூட்டா அது? சரி 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 சரி. இந்த பாலத்துக்கு கீழே வந்து முதலலாம் இருக்கான். இந்த பாலத்தை தாண்டி போய் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ஃபேமிலிஸ் வந்து வாழ்கிறாங்க. கவர்மெண்ட் பெருசாக வேறு எந்த பில்டிங் கட்டணும் அந்த மாதிரி ஒர்க்கும் கிடையாது. வேறு என்ன பண்ணுறாங்க, டூரிஸ்ட் வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இந்த சைடு ஒரு ஐலாண்ட் இருக்கா, இந்த சைடு ஒரு ஐலாண்டு. அதாவது ஒரே இது தான், அது பார்த்தீங்கன்னா 2 சைடு அப்படியே போய் எண்டு முடியுது. இடையில வந்து கடலுங்க. இங்கே இருக்க லோக்கல் பீப்புளெலாம் வந்து மீன் பிடிச்சி அதை ஊருக்குள்ளே கொண்டு போய் விற்கிறது. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அந்தமானில் தாங்க இருக்கேன். இன்றைக்கும் நம்ம வந்து இந்த அந்தமானில் டிக்லிபூர், அதாவது நார்த் அந்தமானில் தான் இருக்கோம். இந்த ஏரியாக்கெல்லாம் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியிருக்கேன். நம்மளோட முந்தின எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி அந்தமானில் இருக்கிறோம், அந்தமானில் எப்படி நார்த் அந்தமானுக்கு எப்படி வந்தோம், இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் வந்து யூடியூப்பில் இல்லாத விஷயங்கள்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி அந்தமானுக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சவுத் அந்தமான் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஒரு 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நார்த் அந்தமான் வந்து யாருமே கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள், ஓகேங்களா? அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இந்த ஊரில் இருக்கிறதுலே ஒரு நல்ல ஹோட்டல்னால் இந்த ஹோட்டல் தான் நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் எந்த டவுனில் எதுவுமே பெருசாக இல்லை, சின்ன சின்ன லாட்ஜஸ் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் ரூம் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க. இன்றைக்கி நம்ம வந்து பிரகாஷ் பிரதர் கூட தான் ட்ராவல் பண்ணுறோம். ஹை ப்ரோ. ஹாய். இவங்க கூட தான் பைக்கில் வந்து அந்தமானை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி மழை வர்ற மாதிரி இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. ஏன்னா அந்தமானில் சீக்கிரமாகவே சன்செட் ஆகிடும். நாங்கள் வேறு லேட்டாக தான் கிளம்புறோம். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தமானில் இருக்கிற இந்த ஒரு டேமுக்கு வந்தோம். கால்போங் டேமுன்னு போட்டிருக்கா. கிட்டத்தட்ட வந்து 3 கிலோமீட்டர் இங்கேருந்து. நாங்கள் இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் வந்துருப்போம்ல. 15 கிலோமீட்டர் வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து பர்மிஷன் லெட்டர்லாம் வாங்கணுமா. வாங்குறதுனா இன்றைக்கி வந்து சண்டே வேறு, அவங்க ஆஃபீஸ்லாம் இருக்குமான்னு தெரில. அதுவும் பர்மிஷன் வந்து இங்கே வாங்க முடியாதான். இங்கே மெயினில் வந்து பார்த்திங்கன்னா சீதா நகர்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போயிட்டு தான் வந்து நம்ம பர்மிஷன் லெட்டர் வாங்கணுமா. ப்ளஸ் வந்து 2 வீலர் வந்து அலோடு இல்லையா. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வரதா இருந்தால் 4 வீலர் எடுத்துகிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி வாட்டர் ஃபால் ஆகிற மாதிரி தண்ணி போயிட்டுருக்குங்க. இல்லை போகலாமான்னு தெரில. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். இதுதான் அந்த டேம்லேருந்து வர்ற தண்ணின்னு நினைக்கிறேன். அப்படியே பச்சை பசேர்னு க்ரீனாக இருக்குங்க. மோஸ்ட்லி அந்தமானில் இருக்கிற நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா அதிகமாக இருக்குது. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி போட்டு வச்சிட்றாங்களா, அதனால் கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பிளேஸு. இங்கே பார்த்தீங்கன்னாங்க ஃபுல்லாக பிஎஸ்என்எல் தான். பிஎஸ்என்எல் 4G பார்த்துக்கோங்க. நம்ம ஊர்லலாம் 3Gயே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4G ஃபுல் அண்ட் ஃபுல் இது தாங்க. நான் என்னோடய சிம்மு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜியோ, சுத்தமாக டவர் இல்லை. ஏர்டெல்லும் அங்கங்கே கிடைக்கிது. ஆனால் பிஎஸ்என்எல் வந்து பக்காவாக இருக்குது. ஏன்னா டவரே வச்சுருக்காங்க அங்கங்கே. இந்த ரூட்டில் வர்றது ரொம்ப மோசங்க. அங்கே பாருங்கள், ஓட்ட முடியாமல் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் ரோடு ரொம்ப மோசங்க. யாராவது அந்தமானில் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊருக்கு தான் எல்லாருமே டூரிஸ்ட் வர்றோம். ஆனால் வந்து இந்த மாதிரி ரோட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக டூரிசம் வந்து டெவலப் ஆகும். மோஸ்ட்லி வந்து அந்தமானில் வந்து ஹேவ்லாக்கு, நீல் ஐலாண்டு அந்த சைடு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர நார்த் அந்தமானில் டூரிசத்துக்கு பண்ணுறாங்க. பட் பெருசாக அந்த மாதிரி ரோட்லலாம் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. பாருங்கள் எப்படி ரொம்ப மோசமாக இருக்குங்க. இது இங்கே மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்துங்க காலிகட் ஜெட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்கும். இதுதான் இந்த ஊர் காலிகட். இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராம்நகர் பீச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயுமே தண்ணி வந்து எந்தளவுக்கு உள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இவ்வளோதுக்கு தண்ணி வந்திருக்கும் அந்த டயர் வரைக்கும். ஆனால் இங்கேயுமே தண்ணி இல்லை பாருங்கள். இன்னொன்று நோட் பண்ணுங்க, இங்கே வந்து பாருங்கள் ஒரு மரத்திலே குச்சியிலே கட்டி ஒரு இது பாலம் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு. அதில் நடந்து பார்க்கலாமா? போகலாமான்னு தெரில. ஆனால் ஓப்பனில் தான் இருக்குது. நல்லா இருக்குங்க. ஆனால் இங்கேருந்து அங்கே கூட போயிட்டு வரலாம். ஆனால் ஆட்டம் ஆடுது தான் ஃபுல்லாக. அந்த மூங்கில் குச்சி, இங்கே பாக்கு மரம், அந்த மூங்கில் குச்சி அதை வச்சு தான் கட்டி வச்சுருக்காங்க. அதுங்க பாருங்க, எனக்கு முன்னாடி ஒரு நாய் கூட நடந்து போயிட்டுருக்குது. டாகேஷ் எங்கே பாருங்க போயிட்டுருக்கான். இதுக்கு தாங்க பயமாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள் இப்படி இருக்குதா, இதில் போகிறதுக்கு தான் பயமாக இருக்குது. உடஞ்சி விழுந்துருச்சுன்னா. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நார்த் அந்தமான் வரணுங்க. சவுத் அந்தமானில் இருந்துட்டு இதெல்லாம் பண்ணணுன்னா வாய்ப்பே இல்லை. சவுத் அந்தமானில் நீங்கள் இந்த மாதிரி மலை இதெல்லாம் கூட நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது. இதெல்லாம் நார்த்துங்க, சூப்பராக இருக்குங்க. ஆனால் இதில் நடக்கிறது வந்து நல்லா இருக்குது. ஆனால் வேகமாக நடக்க முடியாது, அப்படியே உள்ளே ஆடுது. அது கொஞ்சம் தான். ஏன்னா கம்பெலாம் வந்து பழைய கம்பு, சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. பரவாயில்ல
போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே பார்க்காம நடந்துட்டால் டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் போல். இது நமக்கு தாங்க புதுசு. லோக்கல் மக்கள்லாம் பாருங்கள் அப்படியே ஜாலியாக டெய்லி வாக் பண்ணி நடந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் முன்னாடி ஒருத்தர் வர்றாரு. இங்கெல்லாம் வந்து டூரிஸ்ட்லாம் யாரும் வரமாட்டாங்க, அதனால தான் வந்து இந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் நேச்சர், நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் இப்படி தான் இருக்கும் நேச்சர். பாருங்கள் ஒரு ஒத்தையடி பாதை ரொம்ப தூரம் போகுது, உள்ள வீடுகள்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள் எலக்ட்ரிசிட்டிலாம் போகுது. இது வந்து காளிக்கட்டு அப்படிங்கிற ஒரு வில்லேஜுங்க. நம்ம வந்து பஸ்லலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸ்லாம் பார்த்துருக்கவே முடியாதுங்க. இதுக்கு தான் வந்து பைக் வேணும் அப்படிங்கிறது. சீக்கிரமே லைசன்ஸ் எடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைசன்ஸ் எடுத்துகிட்டு நம்மளும் இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்னடா சொல்கிற, லைசன்ஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க கொஞ்சம் டைம்லாம் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணியாச்சு. நம்ம போய்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு டக்குனு லைசன்ஸ் எடுத்துகிட்டு அடுத்து வேறு எதனா ஊருக்கு இல்லை வேறு எதனா கண்ட்ரிஸ். ஆமாங்க நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் வந்து உங்களுக்காக தான், உங்களுக்காண்டி விளாக்லாம் எடுத்து போடுறேன். டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்லாம் போவோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத நிறைய வீடியோக்களை நம்மளோட நொமேடிக் நீல யூடியூப் சேனலில் பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். ஏங்க இப்போ தான் அந்த பிரிட்ஜில் போயிட்டு இருந்தோம். போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெங்காலி ஒருத்தர் இருக்காப்புல. அவர் வந்து ஹிந்தியும் பேசுகிறாப்புல. ஏதோ அந்த ஊரை பற்றி ஷேர் பண்ணணுமா. நம்ம அப்படியே லைட்டாக வீடியோ எடுப்போம். ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத. இதில் வந்து தான் எடுப்பாரான் வீடியோ. கலிகட் நிஷிந்தாபூர். வணக்கம், நான் இந்த காளிக்கட்டுங்கிற கிராமத்தை சேர்ந்தவன். இதுதான் எங்களோட கிராமத்துக்கு போற ஒரே பாலம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இந்த பாலம் ரொம்ப மோசமா இருக்குன்னு. இங்கு பிஷ்ணுபதா ராய்ங்கிற ஒரு எம்பி 15 வருடங்களா இருந்தாரு. அந்த காலத்திலேயே பாலம் கட்டித்தரேன்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல. ஒவ்வொரு முறையும் ஓட்டு கேட்டு வருவாரு, பாலமும் கட்டித்தரேன்னு சொல்லுவாரு. ஆனா அது அன்னையோட மறந்துடுவாரு. இந்த மரத்தால செய்யப்பட்ட இந்த பாலத்தை எங்களோட பஞ்சாயத்துல இருந்து எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. இந்த ஒரு பாலம் கூட இல்லைன்னா எங்களால எங்க கிராமத்துக்கே போக முடியாது. இந்த பாலத்தை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் எங்களோட கிராமம் இருக்கு. அங்க நிறைய பள்ளிக்கு போற குழந்தைகள் கூட வசிச்சுட்டு வர்றாங்க. அவங்களும் தினம் இந்த மோசமா இருக்கிற இந்த ஒரு பாலத்தை தான் பயன்படுத்துறாங்க. இப்போ மழைக்காலம் இல்லைங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஆனா இந்த ஆத்துல தண்ணி மட்டும் வந்துருச்சுன்னா இந்த பாலமே ஆட ஆரம்பிக்கும். பத்தாததுக்கு அடிக்கடி இந்த ஆத்துல முதலைகள் வரும். எங்களோட குழந்தைகள் ஸ்கூல் போகணும்னா கூட இந்த பாலத்தை தான் யூஸ் பண்ணணும். கடந்த பல வருடங்களா நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்க யாரையும் குறை சொல்லல, ஆனா எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா, அதை மட்டும் நிறைவேற்றினா போதும்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் இந்த செயல்பாடுகள்ல முன்னேற்றமே இல்ல. வீடு இருக்காமா அந்த சைடு? அப்படியா? நீங்க தமிழ் பேசுவீங்களா? தெரியுமா? ஓகே ஓகே ஓகே. பெங்காலி தமிழ் பேசுவீங்க? தமிழ் ஹிந்தி பெங்காலி? ஓ சரி சரி. ஓ அப்படியா, சரி சரி சரி. नहीं भैया हम लोग किसी का ऊपर में बदनाम डालने नहीं मानते। विष्णुपद राय जब MP 15 साल था वो टाइम बोला ये पुल को बनाकर देगा। 15 साल तक अभी तक नहीं होगा। नहीं पहले 15 साल था नहीं, 60 साल 60 ईयर नहीं 60 ईयर तो 60 years होगी ऑलरेडी, लेकिन 15 साल विष्णुपद राय था। उसके बाद में और कुलदीप राय शर्मा आ गया, वो तो कुछ कर नहीं सका। उसके बाद में और विष्णु அங்க எத்தனை வீடு இருக்கும்? எத்தனை? वो वोटर मन से 220 वोटर வீடு இருக்கும். இதுதான் அவங்களுக்கு ஃபுல்லா सब जनता जाता அப்பட்ட நான் 5 பையன் இவன் அப்பக்கு 5 பையன் 5 பையன் 5 அண்ணன்லாம் ஆச்சு. சரி சரி சரி. வண்டிலாம் உள்ள எப்படி எடுத்துட்டு போவீங்க? வண்டி இல்ல, இங்கே தான். இதுதான் மெயின் ரூட்டா அது? மெயின் ரோடு. சரி 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 சரி. இது எவ்வளோ தூரம் இருக்கும் உள்ள வீடுலாம்? 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வரும். 10 கிலோமீட்டர் होगा। ஒன்று எங்க இப்போ ஒருத்தர் பேசியிருப்பாரு, நான் முடிஞ்ச வரை சப்டைட்டில் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் பேசிக்காக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த பாலத்துக்கு கீழே வந்து முதலலாம் இருக்கான் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து ஒரு 60 வருஷமாக வந்து இந்த இடத்துல பாலம் கட்டித்தர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஆனால் பாலம் வந்து 60 வருஷமாக இது தான் இருக்கான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து லெட்டர்லாம் கொடுத்தாங்களா அந்த மாதிரி பாலம் கட்டித்தர சொல்லி, அவங்களும் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஆனால் வந்து இந்த பாலம் வந்து கட்டவே இல்லையா. இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து நார்மலாக இருக்குது, தண்ணி இல்லாமல் கீழே மட்டும் தான் தண்ணி இருக்குது. இதே வந்து நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி டைமில் இப்போவே வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பாலம் வந்து அடிச்சுட்டு போயிடுமா. அதை அடிச்சுட்டு போக போக அந்த கம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருது அப்படிங்கிறாங்க. ப்ளஸ் வந்து இந்த பாலத்தை தாண்டி போய் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ஃபேமிலிஸ் வந்து வாழ்கிறாங்க. அவங்களோட அத்தியாவசிய தேவைக்காக இந்த பாலத்தை கடந்து தான் இந்த சைடு போகணும். ஆனால் வந்து மழை காலத்தில் தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சுன்னா இதை கடந்து போக முடியாதான். ப்ளஸ் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிற குழந்தைகள் அவங்களாம் வந்து இதை கடந்து போகணுமா. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கான். மழை காலம் வந்துருச்சுன்னா இன்னும் வந்து முதலெல்லாம் வர்றதுனால இதை கடந்து போகிறதுக்கே அவங்களுக்கு பயமாக இருக்கான். இந்த போட் அந்த பாருங்க இருக்குது, குட்டி குட்டி போட் அங்கே நிறுத்திட்டு அதில் ஏறி அப்படி தான் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்களாம்.
ஸோ வந்து அவங்க சொல்ல சொன்னாங்க வீடியோவில், நீங்கள் யாராவது கவர்மெண்ட் அஃபீஷியல் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்தமானில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி இந்த காளிக்கட் அப்படிங்கிற இடத்துல இந்த ஜெட்டியில் இந்த மாதிரி ஒரு பாலம் கட்டித்தரதா சொல்லி கவர்மெண்ட் வந்து கட்டாமே வச்சுருக்காங்க. இது வந்து பஞ்சாயத்தில் வந்து லோக்கலில் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கிராம பஞ்சாயத்து இருக்கும்ல ஊர்களில், அந்த மாதிரி லோக்கலில் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அந்தமான் பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு. ஒன்று நீங்கள் ஒரே மேலே ஏறுற மாதிரி இருக்கும், இல்லை சடனாக கீழே இறங்குற மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த சைட்லாம் ரோடு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. வர்ற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ரொம்ப மோசங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில கவர்மெண்ட்டில். ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் தொகையும் கம்மி. கவர்மெண்ட் பெருசாக வேறு எந்த பில்டிங் கட்டணும் அந்த மாதிரி ஒர்க்கும் கிடையாது. வேறு என்ன பண்ணுறாங்க? ரோடு தான் நமக்கு மோஸ்ட்லி தேவை. அதே பண்ண மாட்டாங்கன்னா அப்புறம், ஏன்னா இதெல்லாம் டூரிஸ்ட் ஏரியா, பெரிய ஏரியா. அந்த ராம்நகர் பீச்சுங்கிறது ரொம்ப பெரிய ஏரியா, மோஸ்ட்லி நிறையா டூரிஸ்ட் வந்துட்டுருக்க ஏரியா. இதுக்கே பண்ணலன்னா என்ன தான் பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. வந்தாச்சுங்க ஒரு வழியாக இந்த குண்டும் குழியுமான ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணி இந்த ராம்நகர் பீச்சுக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு சூப்பரான பீச்சுங்க. இதில் வந்து இங்கே நம்ம ஹோட்டல் ஸ்டே ஆப்ஷன்லாம் இருக்குது. பீச் பக்கத்துலேயே வந்து கவர்மெண்ட் ஸ்டேல ஆப்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேட்டுட்டு. இப்போ இப்படியே உள்ளே போகலாமா? ஆனால் வர்ற வழி ரொம்ப மோசங்க. நீங்கள் வர்றதா இருந்தால் பிளான் பண்ணிக்கோங்க, சீக்கிரமே வாங்க. அந்தமான் பொறுத்த வரைக்கும் மார்னிங்கே வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிருங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் அப்படியே உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே பாருங்க, இதுதாங்க இந்த ரூம் ஸ்டே. இந்த பீச் ஓரத்தில் ஒரு அழகான ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுவீங்க. நம்மளோட முந்தின எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எல்லா பீச்லேயுமே வந்து இந்த பாக்கு மரத்தில் உள்ள அந்த இலைகளை வச்சு கூரை மாதிரி செஞ்சு ஒரு வீடு மாதிரி செஞ்சுருப்பாங்க. அதே கான்செப்டில் தான் இங்கேயும் வந்து ஹோட்டல் வந்து கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? இங்கெல்லாம் ஸ்டே பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ணியிருக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம். தெரிஞ்சிருந்தால் பேக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே ஒரு நைட்டு ஸ்டே பண்ணி நாளைக்கு காலையில் கூட செக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீட்டு போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து இந்த ஓலையில் கட்டியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டுங்க. இந்த பாருங்க, ஒரு ஆர்மி கலர் அந்த டென்ட்டு போட்டு உள்ளே வந்து நீங்கள் டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணுவீங்க போல். நல்லா இருக்குங்க. சரி, நம்ம அப்படியே அந்த சைடு போகலாம். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் இதெல்லாம் உங்களுக்கு கேட்டுட்டு சொல்கிறேன். அப்படியே அந்த சைடு திரும்பினா அழகான ஒரு கடல், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் உள்ள ஒரு பீச்சாங்க. அதாவது இந்த ப்ளூ ஃப்ளாக்ஸ் அப்படிம்பாங்களாம். அதுக்குன்னு வந்து எப்படின்னா ஒரு லைஃப் கார்டு, ஒரு பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருப்பாங்களாம் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு பீச்சஸ்க்கெலாம். அதே மாதிரி நம்ம ராதாநகர் ஹேவ்லாக்கில் அதுவுமே அந்த பீச் தான். ஏன்னா அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதே செட்டப் தான் இருக்கும். லைஃப் கார்டுக்குன்னு ஒரு ரூம் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக சேஃப்டி ப்ளஸ் வந்து அங்கேருந்து வர்ற டூரிஸ்ட்டுக்கு ஒரு அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு டூரிஸ்ட் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற டூரிஸ்ட் எல்லாம் வந்து நம்ம வெளியூர்லேருந்து வந்தவங்க கிடையாது, எல்லாம் லோக்கலில் இருக்கிறவங்க. ஏன்னா நாங்கள் வந்து பைக் அனுப்பாட்டுறோம், ஒரு ரெண்டல் வெஹிக்கிள்ஸ் கூட இல்லை, எல்லாமே ஓன் வெஹிக்கிள்ஸ் தான் வந்திருக்கு. அதான் இது நார்த் அந்தமான்னால டூரிஸ்ட் வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. என்ன நீலு அடிக்கடி பீச்சாக வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அந்தமானில் வேறு என்னங்க இருக்கும், பீச் தான் இருக்கும். ஆனால் வந்து அந்தமானில் வந்து டிஃப்ரெண்ட் பீச்சஸ் இருக்குங்க. நம்ம சென்னை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லேண்ட்ஸ்கேப்பில் ஃப்ளாட்டான பீச் இருக்கும். இங்கேயும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, பட் வந்து டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஐலாண்டு, இந்த சைடு ஒரு ஐலாண்டு முடியுது, இந்த சைடு ஒரு ஐலாண்டு முடியுது, இடையில வந்து கடல். ஸோ அப்படி தான் இருக்குது. ஏதோ வந்து குளத்துக்கு முன்னாடி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு அல்ட்ரா வைடுன்னு ஒரு ஷாட் இருக்குது, ஒயிட் ஆங்கிளில் வந்து வீடியோ எடுக்கலாம். அது உங்களுக்கு காட்டுறேன். 2 சைடும் எப்படி ஐலாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும், இந்த சைடு ஒரு ஐலாண்ட் இருக்கா, இந்த சைடு ஒரு ஐலாண்டு. அதாவது ஒரே இது தான். அது பார்த்தீங்கன்னா 2 சைடு அப்படியே போய் எண்டு முடியுது, இடையில வந்து கடலுங்க. தண்ணி வந்து நல்லா வந்துட்டு இருக்குது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால. சூப்பராக இருக்குல்ல? வியூ வந்து சூப்பராக இருக்குங்க. அங்கங்கே இந்த மாதிரி உட்கார்றதுக்கான இடம்லாம் வந்து ஏரியாலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அப்படியே உட்காந்துட்டு நிறைய பேர் ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைடு ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க லோக்கல் பீப்புளெலாம் வந்து மீன் பிடிச்சி அதை ஊருக்குள்ளே கொண்டு போய் விற்கிறது, அந்த மாதிரி தான் இவங்களோட இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது. இங்கே பாருங்க, ஒரு பெரிய மரம் இருந்திருக்கு. இவ்வளோ இந்த மாதிரி ஒரு பெரிய மரம் வந்து இங்கே இருந்திருக்கு. அதை வந்து கட் பண்ணி ஏதோ வச்சுருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குப்பை தொட்டி மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒருவேளை குப்பைக்காக தான் வச்சாங்களா இல்லை என்னன்னு எனக்கு புரியல. இதுக்குள்ளே குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. ரைட்டு, ஒன்றும் புரியல. குப்பையை எங்கே போடணுமோ அங்கே போட மாட்டாங்க, இந்த மாதிரி எங்கேயாவது கொண்டாந்து போட்டு போயிடுறாங்க. இங்கே பாருங்க, அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருந்தது. இது பாருங்கள், கிளியராக இருந்தது. நான் கூட அது குப்பை தொட்டி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே வர்றவங்க வந்து அதில் குப்பையை போட்டு வச்சு நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் மரம் அந்த இடத்துல இருந்தது, அதை வந்து ஃபுல்லாக வெட்டாமல் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், அதை தான் குப்பை தொட்டியாக வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது.
இங்கே பாருங்க, இங்கே ஒரு பார்க் செட்டப்புமே வச்சுருக்காங்க, சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி. இந்த சண்டேஸ்லலாம் வந்து இங்கே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்குல்ல? நீங்கள் வந்தீங்கன்னா இதையும் வந்து பிளான் பண்ணிக்கோங்க, உங்களோட ஷெடியூலில் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு, அதாவது நார்த் அந்தமான் வந்தீங்க அப்படின்னா. ஓகேங்க, அடுத்து இந்த பீச்சிலேருந்து நம்ம வந்து 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம இருக்கிற டிக்லிபூர் டவுனுக்கு போகணும். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸுக்கு நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நொமேடிக் யூடியூப் சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்தா தான் என்னால் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியும். உங்களுக்கான புது அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ்லாம் வந்து வீடியோ எடுத்து காட்ட முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேங்க, நன்றிங்க, பாய். இன்னொரு வீடியோவில் அந்தமான்லேயே கண்டினியூ பண்ணலாம்.